இந்த உயிரையே வச்சிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் என் கூட பேசல, சிரிக்கல, உம்முன்னு இருக்க. உங்களுக்கு அப்படி எல்லாம் சொல்லாதேடா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். படுத்து தூங்கு. இருக்கல ஒரு கணத்துல. ஒரு புறம் வேடன், மறுபுறம் நாகம், இரண்டுக்கும் நடுவே அழகிய கலைமான், அழகிய கலைமான். ஒரு புறம் வேடன், மறுபுறம் நாகம், இரண்டுக்கும் நடுவே அழகிய கலைமான், அழகிய கலைமான். ரகசிய இதயம் பல வகை துயரம், அவனருள் கிடைத்தால் துயரங்கள் விலகும். ஒரு புறம் வேடன், மறுபுறம் நாகம். உண்மையைச் சொன்னால் தன்னிதி பிறக்கும், ஒவ்வொரு மானுக்கும் நிம்மதி கிடைக்கும். யார் அறிவாரோ ஊமையின் கனவு, யார் அறிவாரோ ஊமையின் கனவு. மானுக்கும் உண்டு ஒரு வகை மனது. ஒரு புறம் வேடன், மறுபுறம் நாகம், இரண்டுக்கும் நடுவே அழகிய கலைமான், அழகிய கலைமான். பாட நினைத்தது பைரவி ராகம், பாடி முடித்தது யாவையும் சோகம். நானும் நினைத்தது மங்களம் காண, நானும் நினைத்தது மங்களம் காண. மயங்கி விழுந்தது சங்கமமாக. ஒரு புறம் வேடன், மறுபுறம் நாகம், இரண்டுக்கும் நடுவே அழகிய கலைமான், அழகிய கலைமான். பெண்ணாய் பிறந்தால் பேதமை உள்ளம், பேதமையாலே விளைந்தது கள்ளம். கண்ணா உனது கருணையை காட்டு, கண்ணா உனது கருணையை காட்டு. காரிகை வாழ்வினில் நிம்மதியூட்டு. ஒரு புறம் வேடன், மறுபுறம் நாகம், இரண்டுக்கும் நடுவே அழகிய கலைமான், அழகிய கலைமான். ரகசிய இதயம் பல வகை துயரம், அவனருள் கிடைத்தால் துயரங்கள் விலகும். ஒரு புறம் வேடன், மறுபுறம் நாகம். பாலன், கல்பனா கிட்ட முக்கியமான விஷயமா பேச போறேன். குறுக்க கருக்க பாஞ்சு ஏதாவது விஷயத்தை கெடுத்த உன்னுடைய விஷயத்தை அம்பலப்படுத்திடுவேன். பி கேர்ஃபுல். கல்பனா, இங்க வந்த அவர் வீட்டுல இருக்காரு. உனக்கு 25,000 ரூபாய் தானே தரணும்.
அதை நான் ஒரு வாரத்துல தரேன்னு சொல்லியிருந்தேனே. இந்த நேரத்துல எதுக்கு வந்த? போயிடு போயிடு. கல்பனா, என்ன பொறுத்த வரையில ரொம்ப நாணயஸ்டன் பேச்சு மாறாதவன்னு உனக்கு நல்லா தெரியும். வீடு 1 லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு பேசி வச்சிருந்தேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பீரியட்ல மேற்கொண்டு 50,000 ரூபாய் வேணும்னு கேட்டுட்டான். அதனால கல்பனா, இப்ப நீ எனக்கு 75,000 ரூபாய் தரணும். இன்னும் 75,000? ஆமா, உடனடியா பணத்தை கொடு. அப்படி இல்லைன்னா இந்த ப்ரோ நோட்ல கையெழுத்து போடு. நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும், கண்ணீர் வடிக்கணும்? இன்னொரு ஷார்ட் ரூட் உனக்கு சொல்றேன். இந்த போட்டோவை உடனடியா உன் புருஷன் கிட்ட காட்டுறேன். பார்த்த உடனே ஷாக் ஆகி நம்ம கௌரவம் பாழாயிடுமே 75,000 ரூபாய் கொடுப்பான். அதை வாங்கிட்டு நான் போறேன் கல்பனா. இப்படியும் இறக்கம் இல்லாம பேசுறியே, நீ ஒரு மனுஷனா? அன்னைக்கே நான் செத்து தொலைஞ்சிருப்பேன். இன்னைக்கு கூட நான் சாவத்தையா? ஆனா என் புருஷனோட மானம், குடும்ப கௌரவம், என் குழந்தையோட எதிர்காலம், இதெல்லாம் யோசிச்சுதான் நான் உனக்கு பணம் கொடுத்தேன். என் வாழ்க்கை கெட்டு போங்கிறக்கா நான் உனக்கு பணம் கொடுக்கல. என்ன இப்படி திட்டவனை செய்யறியே? உனக்கு என்ன கெடுதல் நான் செஞ்சேன்? பிளீஸ் போயிடு. அவர் பாக்குறதுக்கு முன்னாடி போயிடு பிளீஸ். போறேன், நிச்சயமா போறேன். இந்த ப்ரோ நோட்ல கையெழுத்து போடு. போயிடுறேன் கல்பனா. கையெழுத்து போட போறியா இல்லையா? கையெழுத்து போட முடியாதுன்னா சொல்லிடு. உன் புருஷன்கிட்ட இந்த போட்டோவை காட்டுறேன். கடைசியா கேட்கிறேன் கல்பனா, கையெழுத்து போட முடியுமா முடியாதா? புதுசா வாங்க போற வீட்டு பத்திரத்தை ராத்திரி கல்பனா கிட்ட காட்டி வர சொல்லிச்சு. அதனாலதான் 75,000 பணம் வாங்குறதுக்கான ப்ரோ நோட். இதுல எதுக்காக கையெழுத்து வாங்க? ஒரு அவசர தேவை. பைனான்ஸ் மார்க்கெட்ல என் கையெழுத்து செல்லாது. அதனால அந்த மாதிரி என் பொண்டாட்டி கையெழுத்து போட்டு நீ பணம் வாங்குறது என்ன நியாயம்? என்ன காரணம்? ஒய்ஃபே கலந்து சார். இந்த மர்மம் எனக்கு தெரியா? நீ எதுக்காக என் மனைவியை மிரட்டுற? உன்னை கேட்டு அவையே பயந்து சாகணும். சொல்லு சொல்லு. சுகுமார், இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா அதிர்ச்சி அடைஞ்சிடுவேன். தெரியலன்னா எனக்கு பைத்தியமே பிடிக்கும். சொல்ல முடியாதியா? சுகுமார், அவசரப்பட்டு கையை நீட்டிட்டல்ல? உன் வாழ்நாள் பூராவும் வெக்கப்பட்டு தலைகுனிய வேண்டிய விஷயத்தை படமா பார். இந்த போட்டோ நீங்க பார்க்க வேணாம் சார். ப்ளீஸ், தயவு செஞ்சு பார்க்க வேணாம் சார். ப்ளீஸ் 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 சார். ஒரு கணவன் தன் மனைவி தன்னோட இருக்கிற போட்டோவை பார்க்கத்தான் ஆசைப்படுவான். ஆனா இந்த மாதிரி போட்டோவை எந்த கணவனுமே பார்த்திருக்க மாட்டான். என்ன தைரியம் இருந்தா என்கிட்டே வேலை கேட்டு இந்த வீட்டுக்கு வரல. சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டுக்கு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி கல்பனா தான் உங்க மனைவின்னு எனக்கு தெரியாது. நடந்த உண்மையெல்லாம் சொல்லியதை கேளுங்க. கண்ணால பார்த்தது போதாது, நடந்தது விவரமா சொல்ற, பொறுமையா கேடுன்னு சொல்றியா? மிஸ்டர் சுகுமார், உங்க குடும்ப விஷயத்தை அப்புறமா பேசி தீர்த்துங்க. இப்ப எனக்கு 75,000 ரூபாய் கொடுத்தா இந்த போட்டோவை நகட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் புறப்படுவேன். இத வர அவன் மானஸ் கண்டா பணம் கொண்டு வரதுக்காக போயிருக்கான். யாரும் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. இந்த ரகசியம் தெரிஞ்ச யாரும் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கக்கூடாது. சார், சுட்டாதீங்க பிளீஸ், சுட்டாதீங்க பிளீஸ். ஐயோ, வாங்கின பணத்தை ஒண்ணா திருப்பி கொடுத்துறேன். பெரிய இடத்துல வாழ்க்கப்பட்டிருக்காரு, கரெக்டா பணம் கிடைக்கும்னு நினைச்சேன். ஐயோ, சுடுங்க. அவங்களை சுட்டது போதாது, என்னையும் சுடுங்க. சத்தியத்தின் உருவமான உங்ககிட்ட உண்மையை மறைச்சு கபட நாடகம் ஆடின என்ன 10 தடவை சுடுங்க, 100 தடவை சுடுங்க. இந்த உடம்பு தள்ளட தள்ளடையா போற வரைக்கும் சுடுங்க. சுடுங்க தான், சுடுங்க. அத்தா! அத்தா!
அது ஒண்ணு இல்லைங்க, ஒரு பயங்கரமான கனவு. பயப்பட பயப்பட ஹலோ, கல்பனா பேசுறேன். என்ன? ஒண்ணு இல்ல, ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை முகத்துல விட்டு எறியலன்னு சொன்னேன். நான் அந்த பக்கம் வரவே இல்லை. பணத்தை உன்னால பெரட்ட முடியலன்னா நான் உங்களுக்கு ஒரு புது வழி சொல்றேன். திருச்சியில உங்க அப்பா பெரிய பணக்காரராமே. நேரா போ, 25,000 ரூபாய் பணம் உனக்கு கேளு, கொடுப்பாரு, வாங்கிட்டு வா, என்கிட்ட கொடுத்துரு. நான் எப்படிங்க போக முடியும்? அவர் வீட்டுல இருக்காரு. ஒரு நாள் முழுக்க என்ன காணும்னா அவர் தேட மாட்டாரா? உன் புருஷனுடைய ப்ரோக்ராம் எல்லாமே எனக்கு தெரியும். இன்னைக்கு அவன் பம்பாய் பரப்புறான். அவன் போய் திரும்பி வர்றதுக்குள்ள நீ திருச்சிக்கு போய் பணத்தை வசூல் பண்ணிட்டு வந்துடலாமே. கற்பனா, நான் அவசரமா பாம்பே போறேன். ஆமா, ட்ரங்க் கால் வந்தது. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நைட்டு தான் திரும்புவேன். வரேன். மரகதா, என்னங்கம்மா? நான் என் தோழி வீட்டுக்கு போறேன். பாபு ஸ்கூல் விட்டு வந்ததும் அம்மா அம்மான்னு தேடுவான். ஜாகிரதையா பாத்துக்க. வாங்கம்மா வாங்க. ராமையா, அப்பா எங்க இருக்காரு? மாறில இருக்காருமா. அப்பா, அப்பா. கல்பனா, என்னம்மா தன்னந்தனியா வந்திருக்கிற? ஒரே பதட்டமா இருக்கிற, என்ன நடந்துச்சு? அப்பா, நான் அவசர காரியம் உங்களை பார்க்க வந்தேன். எனக்கு 25,000 ரூபாய் பணம் வேணும். சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன். என்னம்மா அது? பெத்த அப்பா கிட்டே 25,000 ரூபாய் கடன் கேட்கிறேன். அப்படி என்ன தர போற அவசரம்? அது வந்து நாளைக்கே பேங்க்ல கட்டி ஆகணும். அவர் ஊர்ல இல்லப்பா, அதான்பா. கல்பனா, மாப்பிளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட கடன் வாங்கி பேங்க்ல பணம் கட்டக்கூடிய நிலையில அவர் இல்ல. நான் சொல்றேன்னு வருத்தப்படாத. புருஷனுக்கு தெரியாம வரவு செலவு பண்றது ஒரு பெண்ணுக்கு அழகு இல்லாமா? அப்பா, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். இப்ப எனக்கு பணம் தர முடியுமா முடியாதா? நல்லா சிந்தனை பண்ணிப்பாரு. உங்ககிட்ட உபதேசம் கேட்க வரல, உதவி கேட்க வந்தேன். முடியும் முடியாதுன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லுங்க. நீ எதுக்காக பணம் கேட்கிறேன்னு சொல்லி அந்த காரணம் எனக்கு சரியா பட்டா 25,000 நம்ம 25 லட்சம் தரும். வரேன்ப்பா. பாத்தியா ராமையா, நான் தூக்கி வளர்த்த பொண்ணு என்கிட்டயே புதிர் போட்டுட்டு போறேன். என்ன அவசரமோ? இது அவசரமா தெரியல, ஏதோ அவசரமா தெரியுது. அவர் வந்துட்டாரு. போன காரியம் முடிஞ்சதுன்னா அடுத்த பிளைன்லயே வந்துட்டாரு. என்ன கேட்டாரு? தோழி வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னேன். பாபு, இந்த சாக்லேட் நான் கேட்கறதுக்கு டான்னு பதில் சொல்லணும். அப்பதான் இன்னொரு சாக்லேட் தருவேன். நான் இல்லாத போது நம்ம வீட்டுக்கு யார் யார் வருவா? போட்டுமேன் வருவாரு, அப்புறம் பால்கார் வருவாரு, அப்புறம் பாது மாமா வருவாரு. வாசன் எதுக்கு வந்தாரு? முன்னாலே பாட கொடுக்க வந்தாரு. அப்புறம் அம்மா பாது மாவுக்கு பணம் கொடுத்தாங்க. எவ்வளவு பணம்? கட்டு கட்டா. இவ்வளவு இருக்குமா? இன்னும் நிறையா, இன்னும் நிறையா.
பலன் என் டாக்டர் ரூம்லயே இவ்வளவு தைரியமா நீ நுழைஞ்சிருக்கியா? நீ வெறும் போட்டோவை தான்டா கீழ்ச்ச, என்கிட்ட நெகட்டிவ் இருக்குது. அதை வச்சு 1000 பிரிண்ட் போட வேண்டாம். ஐ பலன் get out from my doctor must say. வாசன், நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஒன்னே நெகட்டிவ் இங்க இருந்து எடுத்துட்டு போவேன், இல்ல உன் உயிரையே இங்க இருந்து கொண்டு போயிருவேன். சொல்லுடா, நெகட்டிவ் எங்க வச்சிருக்க? அவங்களுக்கு இதய துடிப்பு ரொம்ப பலவீனமா இருக்கு. நல்ல ரெஸ்ட் தேவை. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஆனால் அவங்க தைரியமா இருக்கணும். ஏற்கனவே அவங்க பலத்த அதிர்ச்சிக்கு ஆளா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு புரியல. ஏதாவது அவசரம்னா எனக்கு வீட்டுக்கு போன் பண்ணு. டாக்டர், நான் வர்றேன். பாலன், அனாவசியமா சண்டை வளர்த்தாங்க. இப்ப நீ நெகட்டிவா கிச்சல்லாம். ஆனா எனக்கு வாயிருக்குதா, நான் ஊமை இல்ல. அடே, நீயும் கல்பனாவை நடத்தும் நாடகத்தை பத்தி சுகுமார் கிட்ட சொன்னா நம்ப மாட்டானா? இல்ல, கல்பனாவை அப்படி நடக்கலன்னு வாதிக்க முடியுமா? போட்டோவை வச்சு போய்கிட்டு இருந்தனா வார்த்தையை வச்சு பிழைக்க முடியாதாடா? கல்பனாவுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு அவளுக்கு தீங்கு செய்யறாடா? புரியுதுங்க, நீங்க எப்படிப்பட்ட போட்டோ எடுக்கிறீங்க, எப்படி பணம் சம்பாதிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ரவதி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இது என்னன்னா என்னன்னு எனக்கு தெரியும். முதல்ல அந்த நெகட்டிவ் கொடுங்க. முடியாது ரவதி, உன் தோழி எப்படிப்பட்டவா, கல்யாணத்துக்கு முன்னால எப்படி இருந்தான்னு உனக்கு தெரியாது. தப்பு செஞ்சுட்டமேன்னு தெரிஞ்சதும் விஷத்தை சாப்பிட்டவளை காப்பாத்துனதே நான் தாங்க. நான் மட்டும் இல்ல, கல்பனா புருஷன் சுகுமாரோட அக்காதான் எங்க ஹாஸ்டல் டாக்டர். அவங்கதான் அவளுக்கு உயிர் பிச்சை கொடுத்தாங்க. தன் தம்பிக்கே அவளை கல்யாணம் செஞ்சு வச்சு அவளுக்கு மறுவாழ்வும் கொடுத்தாங்க. தவறான வழியில போய் தடிக்க விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த கல்பனாவை கைதூக்கி காப்பாத்தின தியாக உள்ளங்க அது. தடிக்க விழுந்தவ எப்ப சாவா, அவளை எப்ப குத்திட்டீங்களாங்கிற கழுகு மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்களே. ரவதி,
நான் உன்னுடைய புருஷன். அப்படி சொல்லிக்க நேத்து வரைக்கும் நான் பெருமைப்பட்டேன், இன்னைக்கு வெட்கப்படுறேன். ரேவதி, நீ ரொம்ப அதிகமா பேசுற. இந்த உலகத்தை பத்தி நீ இன்னும் புரிஞ்சுக்கல. சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பதான் சம்பாதிக்க முடியும், அப்பதான் பொண்டாட்டி புள்ள குட்டிகளை காப்பாற்ற முடியும். அனாவசியமா என்னுடைய தொழில நீ தலையிடாதே. இத தொழில்னு சொல்லிக்க உங்களுக்கு வெட்கமா இல்ல? தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் விபச்சாரம் செய்யறேன்னு சொல்ற ஒரு விபச்சாரிக்கும் உங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? அடிங்க கொள்ளுங்க, அந்த உரிமை உங்களுக்கு உண்டு. ஆனா என் தோழியோட வாழ்க்கையை கெடுத்து எனக்கும் என் குழந்தைக்கு சோறு போட வேணாங்க. இப்பவே அந்த நெகட்டிவ்களை என் கண் முன்னால அழிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி சம்பாதிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. முடியாது. வீடு தேடி வந்த இந்த சீதேவியை நான் அழிக்க முடியாது. முடிவா கேட்கிறேன். நானும் முடிவாக சொல்றேன். அட பாவி, அமைதியா நடந்த வாழ்க்கையில புயல் அடிக்க வச்சிருக்கியாடா? உன் குடும்பத்துல ஒரு தடவை புயல் அடிச்சதுக்கே இவ்வளவு ஆத்திரப்படுறியே, மத்தவங்க குடும்பத்துல எத்தனை தடவைடா புயலை உருவாக்கி இருக்கிற? 4 பேர் வயிறறிய வாடுறதை விட நான் சாகிறத மேலா மாதிரி எழுதியெல்லாம் அழிச்சிருக்க. என்ன காரியம் செய்யற? ஐயோ, குழந்தை மேல ஊத்தாத ரேவதி. வேண்டாமா, ப்ளீஸ் ப்ளீஸ், மண்ணை ஊத்திக்காங்க. ஊத்திக்காதீங்க. ரேவதி, நான் சொன்னேன் கேளு, ஒண்ணு செஞ்சிடாங்க. அம்மா அம்மா, கதவு தரங்க, கதவு தரங்க. ரேவதி, என்ன மன்னிச்சு, உன் மேல ஆணையா சொல்றேன், என் புள்ள மேல ஆணையா சொல்றேன். நீங்க 2 பேரும் நல்லா வாழணுன்றதுக்காக தான் நான் குறுக்கு வழியில சம்பாதிக்க ஆசைப்பட்டேன். நீங்க 2 பேரும் போயிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஏது மர்மா, உன் கண்ணுக்கு எதிர்க்கவே நெகட்டிவ் நான் கொண்டு சேர்றேன்மா. இப்போது என்ன நம்புமா? இப்போது என்ன நம்பு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நான் வரேன். மிஸ்டர் பாலன், இப்பதான் நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. நீங்க அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கல்பனா நெருப்பு மேல இருக்கிற மாதிரி தவிப்பா. அதனால தயவு செய்து இனிமே அந்த வீட்டுக்கு போகாதீங்க. இந்த நெகட்டிவ்காக தான் இவ்வளவு நாள் நான் இங்க இருந்தேன். அது இப்ப உங்களால எரிஞ்சு போச்சு. கல்பனா நல்லா வாழட்டும். இந்த ஊரை விட்டே போயிடுறேன், ஊரை விட்டே போயிடுறேன். எல்லாரும் வெளியே இருக்கிறாங்க, ஒண்ணும் பயப்படாதீங்க. அம்மா, நீங்க இருக்கிற நிலைமையில அமைதியா இருக்கணும், மனசை குழப்பிக்காதீங்க. பிழைக்க மாட்டேன், பிழைக்க விரும்பல. கடவுளே, என் புருஷன்கிட்ட என் தவற சொல்லி மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் எனக்கு உயிர் பிச்சை கொண்டு. உங்க வைஃப் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நடந்துக்கிறாங்க. நான் டாக்டர் போன் பண்ணிட்டு வரேன், நீங்க உள்ள போய் பாருங்க. கல்பனா, வந்துட்டீங்களா? வாங்க, என் பக்கத்துல உட்காருங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேங்க. அமைதியான, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறேன். இப்ப பேசலன்னா அப்புறம் எப்பவுமே பேச முடியாதுங்க. என்ன பேச விடுங்க. நான் செஞ்ச தவறு சொல்லிட்டு உங்க காலடியில உயிரை விட எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. கல்பனா, என்ன தடுக்காதீங்க. நான் செஞ்ச தவற சொன்னதுக்கு அப்புறம் உங்க மனசுல எனக்கு துளி கூட இடம் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும்.
அதுக்காக நான் கவலைப்படல. ஆனா என் குழந்தைய பத்திரமா பாத்துக்குங்க. தாய்க்கு தாயா இருந்து நீங்க தான் அவனை வளர்க்கணும். அதுக்கு அவசியம் இல்லை. உனக்கு ஒண்ணும் இல்லை, தைரியமா இரு. இல்லைங்க, நான் பொழைக்க மாட்டேன். நான் பொழைக்க மாட்டேன். இந்த பாவையோட மரண வாக்கு மூலத்தை தெரிஞ்சு கேளுங்க. அப்பதான் என் நெஞ்சு வேகம், என் ஆத்மா சாந்தி அடையும். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலே நான் ஒருத்தரோட பழகினேன். நான் சொல்றேன், அது எனக்கு தெரியும். எல்லாரும் வெளியே இருக்கிறாங்க, ஒண்ணும் பயப்படாதீங்க. அம்மா, நீங்க இருக்கிற நிலைமையில அமைதியா இருக்கணும், மனசை குழப்பிக்காதீங்க. நான் பொழைக்க மாட்டேன், நான் பொழைக்க விரும்பல. கடவுளே, என் புருஷன்கிட்ட என் தவற சொல்லி மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் எனக்கு உயிர் பிச்சை கொடு. உங்க வைஃப் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நடந்துக்கிறாங்க. நான் டாக்டர் போன் பண்ணிட்டு வரேன், நீங்க உள்ள போய் பாருங்க. கல்பனா, வந்துட்டீங்களா? வாங்க, என் பக்கத்துல உட்காருங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேங்க. அமைதியாரு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறேன். இப்ப பேசலன்னா அப்புறம் எப்பவுமே பேச முடியாதுங்க. என்ன பேச விடுங்க. நான் செஞ்ச தவறு சொல்லிட்டு உங்க காலடியில உயிரை விட எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. கல்பனா, என்ன தடுக்காதீங்க. நான் செஞ்ச தவற சொன்னதுக்கு அப்புறம் உங்க மனசுல எனக்கு துளி கூட இடம் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நான் கவலைப்படல. ஆனா என் குழந்தைய பத்திரமா பாத்துக்குங்க. தாய்க்கு தாயா இருந்து நீங்க தான் அவனை வளர்க்கணும். அதுக்கு அவசியம் இல்லை. உனக்கு ஒண்ணும் இல்லை, தைரியமா இரு. இல்லைங்க, நான் பொழைக்க மாட்டேன். நான் பொழைக்க மாட்டேன். இந்த பாவையோட மரண வாக்கு மூலத்தை தெரிஞ்சு கேளுங்க. அப்பதான் என் நெஞ்சு வேகம், என் ஆத்மா சாந்தி அடையும். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலே நான் ஒருத்தரோட பழகினேன். நான் சொல்றேன், அது எனக்கு தெரியும். உன்னை பெண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நீயும் அக்காவும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நான் கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு தெரியாம ஒரு தவறு செஞ்சவன்னு தெரிஞ்சது என் மனசுல ஒரு குழப்பம் ஏற்பட்டது உண்மை. பல பேர் பேசுவாங்க, ஆனா செய்யறதில்லை. எங்க அக்கா எங்க குடும்பத்திலேயே உன்னை மருமகளா ஏத்துக்க மனப்பூர்வமான தியாக உள்ளத்தோட முன் வந்தாங்க. அதே ரத்தம் தானே என் உடம்புலையும் ஓடுது. தெரியாம நீ செஞ்ச தவறுக்காக உன் வாழ்க்கை பாதிக்கப்படுறத நானும் விரும்புறேன். உன்னையே கல்யாணம் செஞ்சுக்க முடிவு பண்ண. குற்ற உணர்வு உனக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம முதலிரவு அன்னைக்கு நான் ஒரு டைப்பிஸ்ட காதலிச்சதாகவும் அவளையே கல்யாணம் செய்துக்க இருந்ததாகவும் ஒரு பொய்க்கதையை உங்ககிட்ட சொன்னேன். உன் வாழ்க்கையில அப்படி ஏதாவது நடந்திருந்தா அதை சொல்லிடுன்னு உனக்கு தைரியமும் கொடுத்தேன். அந்த தவறை சொல்லி தீர்த்துக்கிற தைரியமும் துணிச்சலும் உனக்கு வரல. அந்த நிலைமையில எல்லாம் தெரிஞ்சுதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். வாழ்க்கை பூரா நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ஒரு திரை விழுந்துருமோன்னு பயந்துதான் நான் அதை உங்ககிட்ட சொல்லல. 5 வருஷம் சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும். அந்த நேரத்துலதான் யாருக்கோ நீ பயப்படுறதும் பணம் கொடுக்கறதும் தெரிய வந்தது. பழைய கதையை தெரிஞ்சுக்கிட்டு யாரோ பிளாக்மெயில் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த இக்கட்டிலேருந்து உன்னை காப்பாத்ததான் பாம்பு கிட்ட கேட்டு வச்சுட்டேன். புருஷனை ஏமாத்திட்டதாக நீ தவிக்க வேணாம். என்ன நீ ஏமாத்த, உன்னை நீயே ஏமாத்திட்ட. மாமா, அம்மா கிட்ட பணம் வாங்குங்க. அம்மாக்கு ஒழுங்கு தெரியல.
பாபு உனக்கு இருக்கிற புத்தி கூட எனக்கு இல்லாம போச்சப்பா. நான் பணம் வாங்க வரலப்பா, வாங்கின பணத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். சுகுமார், உங்க பிளாக்மெயில் விஷயம்லாம் எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிடுது சார், என்ன மன்னிச்சிடுது. கல்பனா, நீ என்ன மன்னிச்சிடுமா? கல்பனா, எனக்காக என் வீட்டுக்காரன் மன்னிச்சிருமா. நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே உன் வாழ்க்கையில எந்த கஷ்டம் வராது கல்பனா.